தாக்கா 1 கிலோ கிழங்கு போடு. தம்பி இந்த கிழங்கு வாங்கிட்டு போனா உனக்கு வாந்தி வந்து மயக்கம் வந்து பேதி வந்து கை கால் அசைவு இல்லாம வாதம் வந்து படுத்துருவ. பரவாயில்லையா? ஏக்கா உன் கடையில தானக்கா கிழங்கு வாங்குறேன், என்னென்னமோ நடக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க. தம்பி யாரு கடையில வாங்கினாலும் சரிப்பா, உருளைக்கிழங்கு வாங்கும் போது எப்படி பார்த்து வாங்கணும், எப்படிலாம் இருந்தா வாங்க கூடாது, அதை எவ்வளவு நேரம் வேக வைக்கணும், நம்ம தோலோட சாப்பிடணுமா தோல் இல்லாம சாப்பிடணுமா, இப்படி அத்தனை விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் தம்பி. ஏக்கா நீ வியாபாரி, உருளைக்கிழங்கோடய இருக்க, உனக்கு தெரியும். என்ன மாதிரி சாதாரணப்பட்ட மக்களுக்கு இதெல்லாம் என்னத்தக்கா தெரியும்? சரி சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா உருளைக்கிழங்கு வாங்க போகும்போது நம்ம உருளைக்கிழங்குல சில இடத்துல முளைச்சு போயிருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி பச்சை கலர்ல இருக்கும். இந்த மாதிரியான கிழங்குலாம் கிளைகோ ஆல்கலாய்டு அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் ஒன்று இருக்கும். இதை நம்ம அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு இந்த உருளைக்கிழங்கு ஒரு விஷமாவே மாறிடும். அதனால இந்த முளைச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி பச்சையா இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, இந்த மாதிரிலாம் வாங்குறத தவிர்த்துக்கணும் தம்பி. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வீட்டுலாம் உருளைக்கிழங்கு கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு வீட்டுல போட்டு வச்சுப்போம், 2 கிலோ வாங்கி கொண்டு வச்சிருப்போம். அதுல முளைச்சு போயிருக்கும், அந்த முளைச்ச மட்டும் கிள்ளி விட்டுட்டு, இல்லாட்டி இந்த பச்சை கலர் இருக்கதா பச்சை கலர் மட்டும் வெட்டிட்டு சமைப்போம். அப்படிலாம் சமைக்கவே கூடாது, அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இந்த தோலோட சாப்பிடலாமா என்ன ஏதுன்னு சொன்னியே, அது என்னக்கா கணக்கு? தம்பி அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த 100 கிராம் உருளைக்கிழங்குல எவ்வளவு சத்து இருக்குன்னா, கால்சியம், மெக்னீசியம், தாமிரம், துத்தநாகம், இரும்பு சத்து, இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் அந்த 100 கிராம் உருளைக்கிழங்குல இருக்கு. முக்கியமா கார்போஹைட்ரேட் தான் இதுல அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த சுகர் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சொல்றாங்களே, அவங்கலாம் உருளைக்கிழங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு மருத்துவரை பரிந்துரை பண்றாங்க. இப்போ 1 கப் நம்ம சாதம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதே அளவுல இன்னொரு கப்ல உருளைக்கிழங்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டுலயுமே சம அளவு கார்போஹைட்ரேட் சத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் அதிகமா உருளைக்கிழங்கு சாப்பிட வேணாம். முக்கியமா இப்ப நீங்க கேட்டீங்களே இந்த தோலோட சாப்பிடலாமான்னு, இப்ப நான் முன்னாடி சொன்ன சத்துக்கள் எல்லாமே இந்த உருளைக்கிழங்குல இருக்கு. அந்த சத்துக்கள்லாம் வீண் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வெளியே இந்த தோல் இருக்கு, இதை பாதுகாக்கிறதுக்காக. இப்ப நம்ம கண்ணுக்கு பாதுகாப்பா இமை இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த உருளைக்கிழங்கு பாதுகாப்பா இந்த தோல் இருக்கு. இதை வந்து மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தோலோட சாப்பிடலாம், உள்ள இருக்கக்கூடிய இந்த வெள்ளை வந்து கார்போஹைட்ரேட் சத்து, இந்த தோல்ல வந்து நார் சத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தோலோடவே சாப்பிடலாம்ப்பா. இத சிப்ஸ் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் எவ்வளவு ஃபேமஸ். ஐயோ தம்பி, சிப்ஸ் எல்லாம் அடிக்கடி சாப்பிட்டா கேன்சர் வந்து படுத்துருவீங்க. ஏக்கா சின்ன பிள்ளையில இருந்து சிப்ஸ் தான் சாப்பிட்டு பழகி இருக்கோம். நம்ம 5 ரூபா பாக்கெட்ல இருந்து 50 ரூபா பாக்கெட் வரைக்கும் சிப்ஸா போட்டு விக்கிறாங்க. நீ என்னமோ அதை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? சாப்பிடலாம் தம்பி, எல்லாமே ஓரளவுக்கு தான். ஆனா இந்த உருளைக்கிழங்க அதிகமான வெப்பநிலையிலையும் அதிகமான எண்ணெயிலையும் போட்டு பொரிச்சு சாப்பிடும் போது இதுல இருக்கக்கூடிய சொலானன், ஆக்ரிலமைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வேதிப்பொருட்கள் நமக்கு நச்சு தன்மையை தரக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நரம்பு கோளாறு, குறைந்த ரத்த அழுத்தம், வாந்தி வர்றது, மயக்கம் வர்றது, கேன்சர் வர்ற வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கு அவ்வளவு வேலை பார்க்குதான். பாக்கெட்ல அடைச்ச சிப்ஸ் கொஞ்சம் ஆபத்து. ஏன்னா நிறைய பேர் அதையுமே சொல்லியிருக்காங்க, பாக்கெட்ல அடைச்ச உணவுப் பொருட்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி. சந்தேகம், இந்த உருளைக்கிழங்கு இந்த கலர்ல இருக்கு, இது நல்லா வேற கலர்ல இருக்கே, என்னக்கா இது ரெண்டுக்கு என்னக்கா வித்தியாசம்? தம்பி இதுல என்னன்னா, இந்த செம்மண் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த உருளைக்கிழங்கு பேரு மண்ணூர்ல. இப்ப இந்த வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம சாதாரணமா வாங்கக்கூடிய உருளை. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த தை சாதத்துக்கு, அப்ப இதுக்கெல்லாம் இந்த மண்ணூர்ல சமைச்சு நல்லா சாப்பிட்டீங்கன்னு வைங்க, நல்லா காரமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளை உருளைக்கிழங்கு சமைக்கும் போது இது கொஞ்சம் இனிப்பு தன்மை கொடுக்கும். அதுதான் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசமே. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாதுக்கா, அது ஒரு முக்கியமான விஷயம். காத்தோட்டமா வெளியே நம்ம வச்சு உருளைக்கிழங்கு, வெங்காயம் இந்த ஐட்டங்கள் எல்லாம் இப்படித்தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடவே கூடாது. ஆமா தானக்கா? ஆமா கரெக்டா மறந்து கொடுத்துட்டேன். அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி.